சிவனொரு ரதமச்சது கொடி செய்தாது துயரது கொடு சுற்றி அமணிபடும் அப்புண மகனிடை அக்குற மகளுடன் அச்சிறு முருகனே அருள் பெருமா எந்தாய் எனக்கருள் தந்தை சிந்தாகுலமான நீதினையாள் கனிந்தா கரிவேலவனே உமையாள் மைந்தா குமரான் மறைநாயகனே உயர்வோடு படித்த புகழிய கூறுகளும் கூற்றி ஆளுமிசை வாழ்வதப்பில் அணிமுகிறான் அடிமூற்றி வாழி திருநாமனூர் வண்டொன்றார் பதம் போற்றி ஊழிமொழி திருவாத ஒரு திருத்தால் ஊற்றி எல்லாம் இல்ல ராஜராஜேஸ்வரி அம்பாளுடன் ஐயா கைலாச சுவாமி பெரும் கருணையினாலே நாம் வளர்ந்து தொடர்சொல் பொழிவாக நாம் இன்று ஆளுடை நம்பி என்கிற தலைப்பில் ஆளுடை நம்பியாக வழங்கக்கூடிய நம்பி ஆளுநராக வழங்கக்கூடிய சுந்தர சுவாமிகளை பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவரும் அடியார்களும் அதன் அடிப்படையில் இன்று சுந்தரமூர்த்தி சாமியை பற்றி கைலாய கைலாயத்தில் சிவபெருமான் வீற்றிருக்கிறார். அங்கே உள்ளே முதல்ல நுழைஞ்சது யாரு? முதல்ல அதுக்கு முன்னாடி விநாயகர் அதுக்கப்புறம் வாயு கப்பல் காப்பாடாக நகை அதுக்கப்புறம் உள்ள நுழைஞ்சதும் சப்தபூமி முனிவர் கணங்கள் ரிஷிகள் ஞானிகள் எல்லாரும் இருப்பாங்க. இப்படி எல்லாரும் வீட்டிருக்கக்கூடிய இடத்துல அந்த சுவாமி நம்ம வீடங்களில் அமர்ந்து சுவாமி அம்பாலும் வீட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட கைலாய மலையினுடைய அடிவாரத்தில் யாருமா உபமன்ய மாமுனிவர் என்கின்ற ஒரு முனிவர் கீழே சாமியுடைய நூல்களை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார். அந்த உபமன்ய முனிவர் யார் அப்படின்னா கண்ணபிரான் தெரியும். அவனுக்கு கண்ணபிரானுக்கு தீட்சை வழங்கியவர் இந்த உபமன்ய மாமுனிவர். ஒருமுறை உபமன்ய மாமுனிவர் பூலோகத்துக்கு வந்தால் சாமியை அர்ச்சிக்க வேண்டும் என்று மலர்களை தேடி வந்தார். மலரை காணும். ஏன் அப்படின்னா கண்ணபிரான் என்ன செஞ்சாரு? அனைத்து மலர்களையும் பறிச்சு சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிடுறாரு. மலர்கள்லேயே இவர் தவிச்சிட்டு இருக்காரு உபமன்ய மாமுனிவர். பார்த்தா அத்தனை மலரையும் அவர் அர்ச்சிச்சு அந்த ஆற்றுல அப்படியே அந்த மலர்களை கூட அப்படி போட்டார். உபமன்ய மாமுனிவர் பார்த்தாரு. அந்த மலர்களை கூட எடுத்து பார்ப்பாங்க. அதை எடுத்து வந்து சிவபெருமானை அர்ச்சிச்சுட்டு இருந்தார். உடனே கண்ணபிரான் பார்த்தாரு. சாமி நான் சொல்றேன்னு கோச்சுக்கிறாங்க இருந்தார். கோபி மாட்டேன் சொல்லு கோபி. நான் அர்ச்சிச்ச பூ எடுத்து நீங்கள் சுவாமி அர்ச்சிக்கிறீங்க, இது சரிதானா அப்படின்னு கேட்டார். சரிதான் அப்படின்னு. ஏன் சாமி சரியா போகும்? வேற ஒன்றும் இல்லை, நீ இன்னும் தீட்சை எடுக்கலப்பா, அதனால நீ அர்ச்சித்த பூ நிர்மாணியம் ஆகாது அப்படின்னு. அதனால நான் எடுத்து அர்ச்சிச்சேன் அப்படின்னா, அப்போ எனக்கு தீட்சை கொடுங்க அப்படின்னாரு கண்ணபிரான். அப்படி கண்ணபிரான் தீட்சை வாங்கி முனிவர் யார் அப்படின்னா உபமன்ய மாமுனிவர். அப்படிப்பட்ட உபமன்ய மாமுனிவர் கைலாய மலையின் அடிவாரத்தில் சிவநூல்களை அந்த சுத்த யோகிகளுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஒரு பேரொழி பிளவு ஒன்று அப்படியே போச்சு. அப்படி எந்திரிச்சாரு உபமன்யோட அப்படி எடுத்து கைகூப்பி தொழுதார். தொழுதும் அந்த சுத்த யோகிகள்லாம் கேட்டாங்க, சாமி சிவபெருமானத்தவர் வேறு யாரையுமே ஒன்றாத இந்த வீட்டை இந்த ஜோதியை பார்த்து வணங்கியதன் காரணம் என்ன அப்படின்னு அப்போ அவர் சொன்னாரு, அது வேற யாரும் இல்லை, சுந்தரமூர்த்தி சுவாமி. அந்த பேர் ஒளி இருக்கு பார்த்தீங்களா, அது எப்படிப்பட்ட ஒளி அப்படின்னா அனந்த ஒளி, பிரகாச ஒளி. அது எப்படி இருக்கும்? பிரகாசமான ஒளி. சாமி வந்து ஜோதி வடிவானவரா இல்லை இருள் வடிவமானவரா? ஜோதி வடிவம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் தியானத்திலாசுங்கிற பேரை செவர் பார்த்தீங்கன்னா பூமி இருக்கு அப்படின்னாங்க. இருள போய் தியானிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் இருள் இருந்தால் நம்மளே வந்திருக்கோம். மறுபடியும் இருளுக்கே போகிறது, நம்ம வெளிச்ச நிலைக்கு போகணும்.
ஜோதி வடிவமாகி இறைவனை நோக்கி நான் போக வேண்டும். கந்தபுராணத்துல அந்த சாமி வச்சுட்டு வந்து வேலாயுதம் குருத்தமன் வைத்திருக்கின்ற வேலாயுதம் எப்படி பவரானது அப்படின்னா அனந்தபுரி பிரகாசனுடைய அந்த வேலாயுதத்தை பற்றி அன்னையநாதர் சொல்றாரு. அருணதன வன புயக சுத்திகையில் அகில புவனம் முதம் அடைமகள் அவளையாரே எந்ததி சுந்தரி இமயமாமையில் அம்பை சுயம்பதி அற்புத சகோதரி அனைத்தும் வேத தலைவி அற்புத புராதனி வர பிரகாச பிரகதி அம்பர் குன்ற வேறு சாம்பவி குஞ்சித போய் அச்சதல் அச்சதரத்திடு அச்சதலட்சி அச்சி சடச்சென் ஆயிரம் வைந்த முகம் ஆயிரம் விளங்கிய ஒரு ஆறு தர வந்தருளும் ஆறுமுக குந்தரிகள் அறுமுறை சிறந்தவன் சங்கிராம கற்கி முகி அவையமிட அஞ்சலிட்டு அவன் கீரனுக்கு உதவி அரசிய வாமன முடிக்கு ஒரு அமிழ்திறவின் வேடிதமாக வேடித்த சடம் புலவன் அனுபவிச்சித்த பவக்கடலில் புகாதியனை விரும்பி எடுத்து அனுபவித்த கடல் திருவாகரன் ஆசிகாதார சகோதர இன்னூரும் வாசிகாரின மனோலய வஞ்சரன் அவன் முகமத கடவு பரிமள விகட முகடபட கணின உதவிதன் மனதள பச்சை திவாகரர் வடிவில் உருட்டி வெடித்து திருக்கைவேல் அப்படின்னாரு அன்னையர். அப்படி சாமியுடைய உருப்பமாவுடைய அந்த வேலை எப்படி இருக்குமா? கோடி பிரகாசம், சதகோடி சூரியர்கள். திவாகரம்னா ஒரு சூரியனுடைய ஒளியை நம்மளால தாங்க முடியாது. ஆனால் 100 கோடி சூரியர்களை உருக்கி கரைக்கட்டி வார்த்தால் எப்படி இருக்குமோ அந்த பவர் வேலாயுதத்தினுடைய பவர். அதை கண்டப்படுத்த சொல்லும்போது அருமையா சொல்றாரு. அதை வந்து வேல்வகுப்பு இருக்கிறதுல திருப்பூரில் அன்னைங்கிறது அதை காணிக்கணும். வேலாயுதம் இப்படிதான் இருக்கும் அதனுடைய பவர். அதே மாதிரி இந்த சுத்த யோகிகள் எல்லாம் பார்த்தாங்க. அந்த பேருடைய கிளம்ப பார்த்து இது என்னன்னு கேட்டாங்க. உடனே இவர் சொல்ல ஆரம்பிச்சாரு கதை. அது வேற யாரும் சுந்தரமூர்த்தி சுவாமி. ஒரு முறை கைலாயத்தில் சுவாமி என்ன பண்ணாரா, ஏற்கனவே சிவமன் எப்படி இருப்பாரு, பாம்பு அடைஞ்சிருப்பாரு, இடுப்புல புளித்தோல் அடைஞ்சிருப்பாரு. நிலைக்கண்ணாடி முன்னாடி பார்த்தாராம். எதுக்காக? மீனாட்சி அம்மையாரை கல்யாணம் முடிக்கும் போது சாமி போனாரு. மீனாட்சி சுந்தரேஸ்வரராக மேக்கப்லாம் பண்ணி சிவனுக்கு அப்போதான் மேக்கப்பே, அது மாதிரி மேக்கப்பே கிடையாது. அப்படி போய் பார்த்தார். அந்த நிலைக்கண்ணாடி பார்த்ததும் அவருடைய அழகு அப்படி முன்னாடி தெரிஞ்சது. உடனே அதை பார்த்து என்ன தெரியாது, சுந்தரா வருகா அப்படின்னாரு. அந்த நிலைக்கண்ணாடி வந்து ஒரு உருவம் வந்தது வேணும். அவர் தான் சுந்தரமூர்த்தி சார். அவர் வந்ததுமே பார்த்து என்ன பண்ணாரு, சுந்தரா வருடா அப்படின்னாரு. அவர் வந்து அப்படி நின்னாரு. உடனே அதே மாதிரி அம்பாள் நிலைக்கண்ணாடி பார்த்தாங்க. அது வந்து 2 உருவம் வந்தது. ஒன்று கமலினி, மற்றொன்று அணிந்திதை என்கின்ற 2 பெண்கள் இருந்தாங்க. இந்த சுந்தரமூர்த்தி சாமி யார் அப்படின்னா, ஏற்கனவே இவர் வந்து நிலைக்கண்ணாடியிலிருந்து வந்து அணுக்க தொண்டராக இருந்தார். சிவபெருமானுக்கு அருகிலே எப்பொழுதும் திருநீர் கொடுக்கக்கூடிய அணுக்க தொண்டராக விளங்கினார். அப்படிப்பட்டவர் சுந்தரமூர்த்தி சாமி. சாமி இந்த சுந்தரனை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் திருத்துண்ட தொகை கொடுக்க வேண்டும். எல்லா உயிர்களும் உயிர்வடைய வேண்டும் என்று சொன்னால் இவரை வைத்து நம்ம திருத்துண்ட தொகை கொடுக்க வேண்டும் என்று விரும்பி அவர் என்ன செய்தாரா, மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட இவர் கொண்டு போய் தென் திசையை வச்சு பிறக்க வைக்கணும். யார? சுந்தரமூர்த்தியை கொண்டு போய் பிறக்க வைக்கணும் என்று முடிவு. சுந்தரமூர்த்தி சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமியை போய் பிறக்க செய்ய வேண்டும் என்று விரும்பி மாதவம் செய்திட தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திரு தொண்ட தொகை தர. எதுக்காக இந்த மூலத்துக்கு அனுபவப்படுறாரா? தீதில்லாத திருத்தொண்ட தொகை தருவது. தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட. அந்த 2 பெண்கள் மேல மனம் போக்க வேண்டும் என்று விரும்பினார். உடனே இங்க வந்து சுவாமி வந்து பூப்பறிக்க வர்றார். சுந்தரமூர்த்தி சாமி சிவபெருமானுக்கு பூப்பறிக்க வர்றாரு. இங்கிட்ட கமலினியும் அணிதிலையும் அம்பாளுக்கு பூ பறிக்க வராங்க. வேற ஒண்ணுமே அங்க நடக்குது. பூவை பறிக்கும் போது அவர் ஒரு செகண்ட் பார்த்தாரு. அந்த 2 பெண்களையும் பார்க்கத்தான் செஞ்சாரு. என்ன ஆயிடுச்சு, உடனே சிவபெருமான அவர் அனுப்புறதுக்கு ஏதாவது காரணம் நினைச்சார். இப்ப சும்மா பூலோகத்துக்கு அனுப்ப முடியாது, ஏதாவது காரணம் வேணும். காரணம் இல்லாம பூலோகத்துக்கு அனுப்ப முடியாது என்று முடிவு. உடனே சாமி சுந்தரா அப்படின்னாரு, நீ மாதவியின் மனம் வைத்தரே அப்படின்னாரு. சாமி ஆமா சாமி பார்த்தது உண்மைதான் அப்படின்னு. அப்போ இப்படி பூலோகத்துக்கு போயிட்டு வந்துரு அப்படின்னாரு. சாமி என்ன சாமி உங்களை விட்டு பிரியவா சாமி அப்படின்னா. கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான். அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறார். சாமி கைலாயத்தில் எவ்வளவு நாளும் உங்க கூட இருந்தேன்,
நீ கொண்டு போய் கீழே போய் உடனே சாமி உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போக போறேன். கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையும் திரும்பி விட்டு பிரிய பண்ண சாமி செய்ய சேவடி நீங்கும் சிறுமையை மையன் மானுடமாய் மயங்கும் வேலை. நான் போனதுக்கு போயிட்டா நான் என்ன தெரியுமா சாமி செய்வேன்? நான் மயங்கிருக்கேன் சாமி. ஒன்னு நான் மறந்துடுவேன். கீழே போனதுக்கு வந்தாச்சுன்னா ஒன்னு நான் மறந்துடுவேன். அப்ப நீ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நான் மையன் மானுடமாய் மயங்கும் வேலையில் ஐயனே என்னை தடுத்து ஆண்டவர்கள் செய்யணும் அப்படின்னு என்னை எப்படியாவது தடுத்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு இப்பயும் இன்னும் கொஞ்சம் எங்க வச்சு கைலாயத்தை வச்சேன். நல்ல தானே? இப்ப நம்ம இங்க வந்துட்டோம், இங்க வரவங்க ஒரு மாதிரியாவே தெரியும். அப்படியே பார்த்து ஒரு இங்க வந்துட்டாலே எல்லாமே மயக்கும் மயக்கும் செய்யும் நன்று அப்படின்னு கேட்கணும். அப்படி ஒரு நிமிடத்தில் மயக்கும் மயக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும். நேரத்தில் தானே சுட இட்லி போட்டுருந்தா உடனே அது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக் போய் பார்த்துட்டே கொண்டு அப்படின்னு கேட்கும். திடீர்னு எடுத்து ஏதாவது வந்தாலும் உடனே கண்ணு அதை நோக்கும், பெண்களை பார்க்கும். இப்படி ஏதாவது வந்து மயங்கிட்டே தான் திரும்பி அங்கே வந்துட்டோம்னா, அதனால சாமி அப்படி மயங்கிட்டே திரியும் போது யாரை மறந்துடும்? இறைவனை நான் மறந்துடுவேன். அப்படி நான் மறக்கும் போது நான் என்ன சாமி சாமி அதுக்காக தான் என்ன செஞ்சாரா, இவர் பூலோகத்துக்கு வரவேற்பதற்காக அந்த 2 பெண்களையும் பக்குமாறு செய்து இந்த பூலோகத்துக்கு எல்லாம் யாருக்காக சிவபெருமான் செய்கிறார் அப்படின்னா நமக்காக தான் செய்கிறார். இதிலா திருத்தொண்ட தொகை தருவதற்காக அந்த இடத்து சாமி என்ன பண்ணாரு, கைலாயத்துக்கு. அப்படி அனுப்பும் போது இந்த முனிவர்கள் கதை கட்டிட்டு பாருங்க. அவங்க கேட்டாங்க, ஏன் சாமி தென்திசையில போய் அவர் பிறக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. நல்ல கேள்விதானே? கதை எப்படி கவனமா கேட்டாங்க பாருங்க. சிவனுடைய கேட்கும்போது ரொம்ப கவனமா கேட்கணும். இப்ப இவர் கதையை சொல்லிட்டு இருக்காரு. நிலைக்க நாட்டில இருந்து சுந்தரமூர்த்தி சாமி வந்தாரு, ஒரு அணுத்து போடுறதாக இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவர் என்ன பண்ணாரு, அந்த சுத்த யோகிதான் மாதவன் செய்து தென் திசை வாழ்ந்திட. ஏன் தென் திசையில போய் வாழணும்? ஏன் வட திசையில போய் வாழக்கூடாதா? ஏன் தென் திசையில போய் வாழணும் அப்படின்னா, சிவபெருமானுக்கு எல்லா உயிரும் ஒண்ணு, எல்லா நாட்டு மக்களும் ஒண்ணு. இந்த உலகமே இறைவனுக்கு வீடு போன்று வீடு தானே. இப்ப ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு வச்சுக்கோங்க, என்னென்ன இருக்கும்? உள்ள நுழையும் போது முதல் ஒரு கால் இருக்கும், சைக்கிள் எல்லாம் நிப்பாட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கால் போனோம்னா தையல் மிஷின் அது இது இருக்கும். அதுக்கடுத்து மெயின் கால் ஒன்று இருக்கும், அதுக்குள்ள டிவிலாம் இருக்கும். நீங்க கவலைப்படாங்க, அதுக்குள்ள ஒரு பெரிய டிவி ஒன்று இருக்கும். அதை எல்லாம் உட்காந்து நீங்க பார்ப்பீங்க. இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக அதை போய் உட்காந்துட்டு வச்சுக்கோங்க, நம்ம வீட முடியாது. சரி, அந்த ரூம் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள கடைசி பெட்ரூம் இருக்கும். அப்புறம் எல்லாத்துக்கும் மேல ஒரு ரூம், முக்கியமான ஒரு ரூம் இருக்கும். என்ன சொல்லுங்க பாருங்க, பூஜை ரூம் இருக்கும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த பூஜை ரூம் போல நமது இந்த தென்திசையாகிய தமிழ்நாடு உலகமே இறைவனுக்கு வீடு. இந்த பூஜை ரூம் போல எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு. ஏன்னா அதனாலதான் ஞானிகளெல்லாம் எங்க வந்து பிறந்துட்டாங்க, இந்த தென்திசையில் வந்து பிறந்துட்டாங்க. 63 நாய்மார்கள் எடுத்தாலும் சரி, 12 ஆழ்வார்கள் எடுத்தாலும் சரி, எல்லாருமே இங்க வந்து தான் பிறந்திருக்கு. ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் மேல இங்க முக்கியமான தலங்கள்லாம் இங்கதான் இருக்கு. திரு அண்ணாமலை இருக்கு, சிதம்பரம் எல்லாரும் கண்டு தரிசிக்கக்கூடிய சிதம்பரம் இங்கதான் இருக்கு, திரு ஐயாறு இங்கதான் இருக்கு, சீர்காழி இங்கதான் இருக்கு. இப்படி எல்லா திருக்கோயில்களும் எங்க இருக்கு, இந்த தென் திசையில் தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு உடனே அப்படியே சொல்லி அப்படின்னு அந்த உண்மணிவங்கிட்ட அந்த திருக்கோயில்ல இதுதான்ப்பா எங்களுடைய சிறப்பு அப்படின்னு அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லணும். உடனே அந்த சிவபெருமான் என்ன பண்ணாரு, அவரை இங்க தென்திசை நோக்கி இங்கே வந்து திரு நாகலூர் என்கின்ற தளத்தில் அவதாரம் செய்தார் சுந்தரமூர்த்தி சாமி. அடியார் மக்களை வைத்து பாடுவதற்காகவே வந்த ஒரு பெருமாள் சுந்தரமூர்த்தி சாமி. நீங்க 63 நாயன்மார்கள்ல நல்ல கவனமா கலந்து 63 நாயன்மார்கள்ல சுந்தரமூர்த்தி சாமியுடைய அப்பா அம்மாவை தான் அங்க இருப்பாங்களே தவிர ஞானசுந்தர பெருமானுடைய அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. திரு நாகேஸ்வரனுடைய அக்கா வாக்கிய திரௌபதி அம்மையார் அங்க இருக்க மாட்டாங்க. ஆனா சுந்தரமூர்த்தி சாமியுடைய அப்பா அம்மாவாகிய சதை நாயனாரும் இசைஞானியாரும் இருப்பாங்க. ஏன் சொல்லுங்க, ஏன் அப்படின்னா மற்றவர்கள் சிவபெருமானை மட்டுமே பாடினார்கள், இவர் ஒருத்தர் தான் அடியாரையும் சேர்ந்து பாடினார். சுந்தரமூர்த்தி சாமிகள் சிவபெருமான் மட்டும் பாடல, அடியாரையும் சேர்ந்து பாடிய காரணத்தினால் அவருடைய அப்பா அம்மா அந்த 63
இப்ப திரு நாவலூர் என்கின்ற தளத்தில் வந்து அவதாரம் செய்தார். சடைய நாயனாருக்கும் இசைஞானியருக்கும் மகனாக திகழ்ந்தார் நமது சுந்தரமுத்து ஆகிய நம்பி ஆரூராக பிறக்கும். அப்படி பிறக்கும் போது சிறுவையிலே தேவட்டி வளர்றார் சுந்தரமுத்து சுவாமி. அப்படி விளையாடும் போது அந்த அழகு வேற என்ன பேரு சுந்தரன் அப்படின்னு என்ன எவ்வளவு எப்பேற்பட்ட அழகு. அப்படி அழகானது அந்த நாட்டு இளவரசராக இருக்கக்கூடியவர் நரசிங்க முறையர். இவரை பார்த்ததும் எப்படியா நம்ம எடுத்து வளர்க்க வேண்டும் என்று முடிவு. உடனே அவருடைய தந்தையாராகிய சடைநாயகனிடம் கேட்டு இந்த குழந்தை நானே வளர்க்கிறேன் என்று சொல்லி கொண்டு போய் அரசர்கள் போய் வளர்க்கும் போது பருவம் அடைகின்றது. சரியா திருமண வயது வருகின்றது. திருமண வயது வந்ததும் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்தூர் சடங்காச்சாரிய சிவாச்சாரியா சடங்கவி சிவாச்சாரியாருடைய புதன்மையாக வரக்கூடியவரை திருமணத்துக்கு ஏற்பாடு செய்கிறார். எப்பயுமே பாருங்க, திருமண காட்சி ஒரு திரைப்படத்துக்கு போனோம்னா திருமண காட்சி அங்கே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ அங்கே ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த சீனை எடுத்து அடுத்த சீனுக்கு போயிடுவாங்க. திருமண காட்சி அங்கே வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒன்று கல்யாணம் நிற்க போகுது, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்க போகுது. அதே போல இங்கே திருமண காட்சி நடக்க ஆரம்பித்தது. அந்த புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியோடைய புதவி அங்கே இருக்கிறாரு. இங்கே சுந்தரமுத்து சுவாமிகள். உடனே அந்த நேரத்தில் ஒரு ஆள் வந்தாருங்க. அவர் எப்படிப்பட்டவர்கள் வேதங்களுக்கு காண முடியாத ஒரு பேர் அந்த கூடக்கூடாது. ரொம்ப வயது முதிர்ந்தவர். அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கே ஒருத்தர் வந்தார். இப்பதான் சொன்னேன், ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா அங்க ஏதோ ஒன்று நடக்க போகுது. ரொம்ப வயதானவர். சந்திரனை தூக்கி அவர் நரை எப்படி இருக்கும், வெள்ளையர். சந்திரனை நிறையாக மாட்டினார். யார் வேற இல்லை, ரொம்ப சிவபெருமான் தான். முதியவராக வந்தார். பெரிய என்ன செஞ்சாரு, நிறைய முடியாம மாற்றினார். பூவில் அணிந்திருந்தார். கையில் தப்பை அணிந்திருந்தார். விபூதி போய் எப்பயுமே கை வச்சுருப்பாங்க சிவபெருமான். நம்ம யாருக்கையுமே விபூதி போய் கையிலே இல்லை நம்ம கிட்ட. ஆனால் எப்பயுமே கையில விபூதி அடி நேரத்தை சொல்லுங்க. திருநீர் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு திருநீர் கொடுக்கணும். பல் வளர்க்கறதுக்கு முன்னாடி திருநீர் கொடுக்கணும், பல் வளர்க்கறதுக்கு பிறகு திருநீர் கொடுக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி திருநீர் கொடுக்கணும், சாப்பிட்ற பிறகு திருநீர் கொடுக்கணும். உறங்குறதுக்கு முன்னாடி திருநீர் கொடுக்கணும், உறங்குறதுக்கு பின்னாடி. இப்படிதான் இருக்கு. அதனால என்ன பண்ணாரு, விபூதி கடித்து கொண்டு சிவபெருமான் அங்கே நிறுத்து அப்படின்னாரு. கல்யாணத்தை என்ன சொன்னாரு, திருமணத்தை நிறுத்த வேண்டும் அப்படின்னாரு. எனக்கும் உனக்கும் ஒரு வழக்கு இருப்பா அப்படின்னாரு. யார் யாருக்கும் சுந்தரனுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்கின்றது. அதை தீர்த்த பின் திருமணத்தை ஏற்பாடு செய்தார். உடனே அப்ப இவர் என்ன பண்ணாரு, சுந்தரமுத்து சாமி அப்படி பார்த்தாரு. நான் வழக்கு முடிச்சுட்டு வந்து நான் திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்து சொல்றாரு. என்னப்பா வழக்குனாரு. வேற ஒன்றும் இல்லை, நீ எனக்கு வழி அடிமை அப்படின்னா. யாராவது அடிமைங்கன்னா என்ன ஆகும், கோவம் வருதும் அவ்வளோதான். பித்தனும் மறையும் அப்படின்னு முதல் திட்டம் என்னது, பித்தனும் மறையும். சிவபெருமானுக்கு முதல் திட்டம் பித்தன். பித்தன் என்ன பேரு, பைத்தியம் அர்த்தம். சிவபெருமான பைத்தியம். பித்தனும் மறையும். எப்படி ஒரு அந்தரன் இன்னொரு அந்தரனுக்கு அடிமையாக முடியும் அப்படின்னு. ஒரு அந்தரன் மற்றொரு அந்தரனுக்கு எப்படி அடிமையாக முடியும்? இல்லப்பா உனக்கு வழக்கு என்கிட்ட வந்து என்ன இருக்கு, கையில் ஒரு ஓலை இருக்கு. உன் பாட்டனார் எழுதி கொடுத்த ஆர்வலன் எழுதி கொடுத்த ஓலை ஒன்று இருக்கிறது. அதை தான் சொல்லிட்டு நீ எனக்கு அடிமை இல்லை, அது நீ வழி அடிமை, உன் சந்ததிகள் அனைவருமே எனக்கு அடிமை அப்படின்னு. அப்படி உங்களுக்கு ஒன்றும் புரியல. இவருக்கு கோபம் இருக்கிறது, கோபம் அதிகமாகிட்டே போது சொல்லுங்க. அந்த ஓலையை கொடுக்கும் அப்படின்னாரு. நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா கொடுத்தா நீ கிழித்து விடுவாய் அப்படின்னாரு சாமி. மறுபடியும் ஓடி துரத்தினார். வேதத்துக்கெல்லாம் எட்டாத பெருமான், அந்த பிரம்மாவுக்கே காண கிடைக்காத கடவுள் ஓடுறான். சிவன் ஓடுறது வீட்டை துரத்துறாராம். துரத்தி அவங்க கையில இருந்து பிடிங்கி வாங்கி ஓலை தூச்சு போட்டாங்க. இப்ப என்னைய செய்வீர் அப்படின்னாரு. அது ஒரு பொய் ஓலை தம்பி, இந்த கேட்ட பொய் ஓலை அப்படின்னு சாமி இன்னொரு ஓலை எடுத்து அமைச்சார். இதுதான் உண்மையான ஓலை. அது வந்து நகல்.
இதுதான் அசல் அப்படின்னாரு. ஆகா, இப்படி ஒரு இடம். அந்த ஊரில் உள்ள பெரியவர்களாக கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு பார்த்தாங்க. அப்போ இவர் வந்து ஒத்துக்கிற மாதிரி தெரியல. உங்கள் ஊர் எரியா அப்படின்னாரு. என்னுடைய ஊருக்கு வெள்ளைநல்லூர் அப்படின்னாங்க. உங்கள் ஊருடைய இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்காரங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு வாயா நடையா அப்படின்ட்டார். உடனே நடந்து கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் வெள்ளைநல்லூரில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து உட்கார வச்சாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க யாருமே இந்த பெரியவரை பார்த்ததே கிடையாது. அந்த ஊரில் உள்ளவங்க யாருமே பார்த்தது கிடையாது. ஆனாலும் இந்த ஊர் தான் அப்படிங்கிறார். ஒன்று எல்லாம் வந்து கேட்டு பார்க்குறாங்க. அந்த வழக்கு வருது. அந்த ஊர்ல இருந்து நாகூர்ல இருந்து எந்த ஊருக்கு வருது? வெள்ளைநல்லூருக்கு வருது. வந்து விசாரிச்சு பார்க்காங்க. ஏன் ஓலையை கிழிச்சு போட்டாரு? ஓலையை கிழிச்சு போட்டதுலேருந்தே தெரியுது அவர் தான் குற்றவாளி என்று தெரியுது. அவர் எனக்கு வழி அழிவு அப்படின்னாரு. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணாங்க, எதுவுமே தீர்மானமாக பேசிதான் வந்து வைக்கணும். நீங்கள் வழி அழிவுன்னு சொல்றீங்க, ஏதாவது சாட்சி இருக்கா அப்படின்னு. மொத்தம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒன்று அனுபவம் இருக்க வேண்டும், ரெண்டாவது சாட்சி ஏதாவது இருக்க வேண்டும், ஏன்னா எழுத்து ஏதாவது இருக்கும். இந்த மூன்று இருந்தால் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த வழக்கு முடியும், இல்லைன்னா முடியாது. இவர் என்ன ஆதாரம் வச்சிருக்காரு அப்படின்னா எழுத்து. அவர் பாட்டனாருடைய எழுத்தை, அந்த ஓலையை கையில் வைத்திருக்கு. அதை வச்சு என்ன பண்ணாரு, இந்த மூல ஓலை என்ன இருக்கு, நீங்க எல்லாம் ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் காமிக்கிறேன். நான் கொடுத்தேன்னா இவன் மறுபடியும் வாங்கி என்ன செஞ்சுருவான், இந்த சுந்தரன் வந்து வாங்கி நம்பி யாருடன் பிரித்து விடுவாங்க. நீங்க எல்லாம் ஒத்துக்கிறதா இருந்தா நான் காமிக்கிறேன். உடனே அவருக்கு காட்டாம என்ன செய்ய மூளை கொண்டு போய் அவரு பஞ்சாயத்துக்காரங்க அவங்க எடுத்து பார்த்தாங்க. அது என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, நாவலூரில் இருக்கக்கூடிய ஆதிசைவ குலத்தில் இருக்கக்கூடிய ஆரூரன் ஆகிய நான், அவர் பாட்டார் பேர் ஆரூரன் ஆகிய நானும் என்னுடைய சந்ததியினரும் வழிவழியாக இந்த வெள்ளைநல்லூர் பித்தனுக்கு அடிமை அப்படின்னு நினைக்கிறது. அந்த ஓலை என்ன இருந்தது, வழிவழியாக நானும் என்னுடைய சந்ததியாரும் இந்த வெள்ளைநல்லூர் பித்தனுக்கு. இப்ப வெள்ளைநல்லூர் பித்தன் யாரு? சிவருமான். அவருக்கு நாங்கள் வழிவழி அடிமை. இதை நான் உள்ளும் புறமாக இருந்து எழுதி கொடுத்த ஓலை அப்படின்னு எழுதி கொடுத்து அவருடைய இப்படிக்கு ஆளுநர் அப்படின்னு ஒரு கையில் தொடர்பு பார்த்தாங்க. எடுத்திருந்தது. உடனே இன்னொன்று சொன்னாரு, அது பொய் ஓலையா இருக்கும், அதெல்லாம் பாட்டினார் நான் யாருமே பார்த்ததில்லை, அதற்கு நீ உண்மையாக நீ உன் பாட்டினார் நீ பார்த்துக்க மாட்டா, நீ உங்க வீட்டில் ஓலை இருக்கும் பார்த்தியா, அதை கொண்டு வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னாரு. உடனே அதை கொண்டு வந்து பார்த்தாங்க. ரெண்டு எழுத்து ஒன்னோட இருக்கு, கையெழுத்து ஒன்னோட இருக்கு. இப்போ ஒண்ணுமே செய்ய முடியாது, நீ அவருக்கு அடிமை அப்படின்னு தீர்ப்பு வரைக்க. யாருக்கு? நீ அந்த வெள்ளைநல்லூர் பித்தனுக்கு நீ அடிமையா, நீ அவர் முன்னாடி போ அப்படின்னு. உடனே ஐயா பெரியவரே அப்படின்னாரு. சரி உனக்கு நான் அடிமைன்னு ஆகிப்போச்சு. உங்க வீடு இங்க இருக்கு, நீ எங்கேயாவது உங்க வீடு இந்த வெளியில் இருந்த வாய் அப்படின்னு கீழே கோயிலுக்குள்ள கூட்டு போய் உள்ள போனாரு. வெளியில வரவே இல்லை. உள்ள போன சாமி உள்ள போனாரு, வெளியில போனாரு. அவங்கள அசிஸ்டி பார்த்தாங்க. இல்லையா வந்து ஒரு ஆளை காணும், உள்ள போன ஒரு ஆளையே காணும் அப்படின்னு பார்த்தாங்க. உடனே சாமி அவருக்கு விடைவாளருக்கு காட்சி, சுந்தரம் சாமிக்கு விடைவாளருக்கு காட்சி கொடுத்து, சுந்தரா இன்னுமா என்னை புரியவில்லை அப்படின்னு சாமி. அப்போ சாமி வந்திருந்தது நீதான சாமி, உன்னை தெரியாம இருந்துட்டேன் சாமி, எனக்கே கையில பார்த்துருக்கேன், இப்போ வந்து பார்த்து என்னால் அங்கே அப்படின்னு கேட்கிறா. உடனே சுந்தரா நீ நம்மை மண்ணில் அச்சனை நமக்கு பாட்டேயாம், நமக்கு அச்சனை பாட்டேயாம் ஆகினால் தூமரை பாடுவாயால் நம்மை மண்ணில் சொச்சொல்லி பாடுக அப்படின்னு சொன்னார். நம்மை சொச்சொல்லால் பாடுக. சாமி எனக்கு என்னதாமே தெரியும் அப்படின்னாரு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னாரு. என்னைக்கு நாம ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு சிவபெருமான் நமக்கு எல்லாமே உணர்த்துவார். நான் எனக்கு எல்லாமே தெரியுங்க, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க, ஒண்ணுமே நமக்கு உணர்த்தவே மாட்டேன். யாராவது கேளுங்க, எனக்கு எல்லாமே தெரியுங்க, எந்த வழி சொல்லுங்க நான் ஒரு நிமிஷம் முடிச்சு காட்டுறீங்க அப்படிம்பாங்க. ஆனா ஒரு வழி அவங்களுக்கு தெரியாது, அதுதான் விஷயம். ஆனா என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய அன்பானத்தை கூப்பிட்டு எனக்கு எல்லாமே தெரியும் 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 சொன்னதுனாலதான் இறைவன் நமக்கு ஒண்ணுமே உணர்த்தவே மாட்டோம். என்னைக்கு நமக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு பேசணுமோ அன்னைக்கு சாமி நமக்கு எல்லாமே தெரியாததையும் நமக்கு
எனக்கு ஒன்றுமே தெரியாத சாமி. இனி நீ மண்டபத்திற்குள் நுழைந்ததும் என்னை என்ன செய்தாய் அப்படின்னா இவர் அப்படி யோசிச்சு பார்த்தாரு. சாமி நான் உன்னை திட்டல சாமி செஞ்சேன் அப்படின்னாரு. ஆமா அதை வச்சு பாடு அப்படின்ட்டாரு. சாமி உன்னை திட்டத்தை வச்சு நான் எப்படி சாமி பாட உன்னை பித்தத்துல என்ன சொன்னேன் அப்படின்னாரு. சும்மா பாடியா அப்படின்னாரு. உள்ள இருந்து சிவபெருமான் எடுத்து கொடுத்த உடனே அவர் எப்படி பாடினாரு. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மரபாலே நினைக்கின்றேன் வளர்த்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பாள் பெண்ணை நல்லோர் அருக்குறையில் உனக்கு ஆளாயினே அத்தா உனக்கு ஆளாயினே அல்லேன் எனலாமே பாடுறாங்க. உடனே சிவபெருமான் ரொம்ப மகிழ்ந்தார். சுந்தரா சுந்தரா இந்த பாட்டுக்காகத்தான சுந்தரா உன்னை அங்கிருந்து அனுப்பிவிட்டேன் அப்படின்னாரு. எங்கிருந்து கைலாயத்துல வந்து உன்னை அனுப்பிவிட்டதே இந்த புத்தகம் பாடுவதற்கு. சிவபெருமானுக்கு முன்னாடி நீங்க பாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சிவபெருமான் வெய் மறந்து கேட்பாரு. ஆனா நம்ம யாருமே பாடுறதே இல்லை. அதனால தான் சிவபெருமான் அப்படியே இருக்காரு. நாம எல்லாரும் என்ன செய்யணும், அவரை போட்டு பாடணும். திருக்கோயிலுக்கு வந்தா ஒரு பாடலாவது பாடணும். அப்பதான் சிவபெருமான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவர் வந்து வெத்தலை வாக்கு பாடம் இதான் கேட்கிறாரு. நீங்க கொண்டு வர வெத்தலை வாக்குக்கு அவர் உட்காந்துருக்காரு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 2 வெத்தலை வாக்கு கொண்டு வருவான், 2 பழம் கொண்டு வருவான், 5 தேங்காய் கொண்டு வருவான் அப்படின்னு உட்காந்துருக்காருல்ல. உங்களுடைய பாடலை கேட்பதற்காக அப்படி ஒரு பாடலை பாடுங்க. உடனே மறந்து இல்லை பாட்டுக்கு பயங்கரம் யாரும் கிடையாது. அதனாலதான் சிவபெருமான் இல்லை. ராவனுக்கு என்ன பண்ணாரு, சந்திரபாபுரம் வாங்க பாடி கொடுத்தார். அவனுக்கு ஈரையை மீட்டி இசைத்து பாடினான். உடனே சாமி அவனுக்கு மகிழ்ந்து சந்திரபாபுரம் வாழை கொடுத்து ஈஸ்வரன் என்ற பட்டத்தையும் கொடுத்து ராவணேஸ்வரன் என்ற பட்டத்தையும் சிவபெருமான் கொடுத்தார். அப்படி சிவபெருமான் எது புரிவாரு, நானும் நகரும் நடுவில் கோயிலும் தேடி திரிந்து நீங்க கோயிலுக்கு போகணும்னு சொல்லல, கோயில் என்ன செய்யணும்னு சொன்னாரு. அடுத்த வழியில பாடுமின் பாடி பணிமின் பணிந்தவின் கூடியதுங்கிறது எல்லா திருக்கோயிலுக்கும் போகணும்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு, அங்க போய் பாடுங்க அப்படின்னாரு. யாரு, திருமணதேவி. சரி, இப்ப பெண்ணின் புத்தனாகிய சிவபெருமானை போற்றி பித்தா பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துள் உன்னை என் மனத்துள் வைத்தாய் அப்படின்னு. நாம நினைச்ச சிவபெருமானை மனதுல வைக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு தகுதியும் கிடையாது. அவர் பார்த்து என்ன செய்யணும், நம்ம மனசுக்குள்ள போகணும். ஏன்னா நம்ம மனசுல வேற யாரையாவே இருக்கும். ஆனா சிவபெருமான் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் உன்னை என் மனத்துள் வைத்தாய் அப்படின்னு அந்த பாடம் நல்லா படிச்சு பாருங்க. மனத்துள் உன்னை வைத்தாய் பெண்ணை என்பால் பெண்ணை நல்லூர் அருட்துறையில் அத்தா உனக்கு ஆளாகி அல்லே என்னதாமே அப்படின்னு பதிவு பாடினார். அப்படி ஒவ்வொரு பதியமா பாடி ஒவ்வொரு தலமாக வந்தார். அதுல இருந்து என்ன செஞ்சாரு, சுவாமி போட்டு வழிபாடு செய்யப்பட்டு ஒவ்வொரு திருத்தலமாக சென்று திரு அதிக கிரட்டணம் என்கின்ற ஒரு தலம் வந்தது. அங்கே அப்பூசாமியில் இருந்து தங்கி இருந்து உலகாரப்படி செய்த ஒரு தலம் என்ற காரணத்தினால் அங்கே உள்ள தலத்திற்கு உள் செல்லாமல் அங்கே வெளியே நின்று தரிசனம் செய்தார் சுந்தரமூர்த்தி. ஏன்னா அது அப்பூசாமி திருத்தொண்டு செய்த இடம். அவங்க அக்கா திலகவதி அம்மையார் இருந்து தொண்டு செய்த இடம். கால் மிதிக்கு அஞ்சு வெளியிலிருந்து அங்க வணங்கி அங்க சித்தவட மடம் என்கின்ற ஒரு மடத்தில் தங்கினார். அந்த மடத்தில் தங்கி இருந்ததும் அங்கே சுந்தரம் சாமி என்ன செஞ்சாரு, உறங்கி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் நம்ம சாமி வந்தார். யாரு, சிவபெருமான் அங்க வந்தார். மறுபடியும் அதே வயதான இடத்துல வந்து என்ன பண்ணிட்டாரு, திரும்பியை தூக்கி அவர் தலையில வச்சாரா. இவர் உறங்கி இருந்தவர் என்னன்னா காலையில் தலையில என்னமோ இருக்கேன்னு நீயும் பார்த்தாரு. பார்த்தா யோ அப்படின்னாரு. யார, சிவபெருமான். யோ காது வெளியே ஒரு தெரியலையா அப்படின்னாரு. கோச்சுக்கிறாரு, நான் ரொம்ப வயசானேன், எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு என்ன செஞ்சாரு சாமி. வேணும் நான் போய் இல்லையா, நான் போய் தனியாக படிச்சுக்கிறேன், நீ வந்து தனியாக படுத்துக்கலாம், நான் போய் தனியாக போய் படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு தனியாக இன்னொரு இடத்துல போய் படுத்தாரு.
அங்கேயும் சிவபெருமான் மேல வந்து ஒரு மிதி மிதிச்சாரு. திருடி தூக்கி அவர் தலையிலே வைத்தார். உடனே என்ன பண்ணாரு, மறுபடியும் பார்த்தாரு, நீ பெரியவராச்சேன்னு பார்த்தேன். என்னாச்சு, நீங்க ஒரு பெரியவரேங்கிறதுக்காக மதிப்பு கொடுத்துல இவ்வளவு நேரம் இருந்தேன், மறுபடியும் உடனே இன்னுமா எனக்கு புரியவில்லை அப்படின்னாரு சாமி. வந்திருப்பது உனக்கு புரியவே இல்லையா அப்படின்னாரு சாமி அப்படின்னு. அதுக்கப்புறம் சாமி அவருடைய உருவத்தை காண்பித்தார். உடனே சாமி தம்மாரை அறியாத சாரியார் உணரே சாமி தெரியாம இருந்தே சாமி தம்மானை அறியாத சாதியார். ஒரு சாதி உள்ளவங்க அவங்கள பார்த்து தெரியும் இது நம்ம சாதி அப்படின்னு தெரியும். ஆனா ஒரு கூடையே இருந்து கைலாயத்திலிருந்து வந்து இவங்களை தெரியாம இருக்கனே தம்மானை அறியாத சாதியார் உணரே சடைமேற்கொள் பிறையாதி விடைமேற்கொள் விகிதம் கைமாவி முறியானை கைகாட்டி ஆடை உடையானை விடையானே கரைகண்ட கண்டத்து அம்மான் நடி கொண்டு என் முடிமேல் வைத்திடும் ஆசையால் வாழ்கின்ற அறிவில்லா நாயேன் எம்மானேரிகடில வடவீரட்டானத்து உறைவானைகள் வானேகள் பெண்போல் யானே அப்படின்னு பாடாது பாருங்க. அம்மான எரியாத சாரியாரோ சடையே பெரியானே பிழையா சாமியை போட்டு பாடு உங்க தெரியாம இருக்கு சாமி உடனே சாமி என்ன பண்ணாரு உடனே ஒவ்வொரு தலமாக சென்று அவரை வழிபாடு செய்து கொண்டு அங்கிருந்து சாதி விட்டு சாமி மறைந்தார். உடனே மறுபடியும் அங்கிருந்து அப்படியே சென்று நடந்தார். சிதம்பரத்தை நோக்கி வந்தார். சிதம்பரத்துல அப்படி பார்க்கணும் அந்த நடனத்தை பெருமானுடைய அந்த நடனத்தை கண்டு அப்படியே மூச்சு பேச்சு தெரியாம அப்படி மயங்கி அந்த நடனத்தை கண்டு அப்படி 5 பேரறிவும் கண்களே கொள்ள கண்கள் மட்டும்தான் நடராஜ பெருமானுடைய முகூர்த்தத்தை பார்த்தது. வேற எதுவுமே வேலை செய்யல. காது கேட்கல, வாய் பேச முடியல, மூக்கு முகரல, எதுவுமே செய்ய முடியல. ஆனா கண்ணு மட்டும் என்ன செஞ்சதா அந்த தரிசனத்தை கண்டுகொண்டே 5 பேரறிவும் கண்களே கொள்ள 5 புலன்ல ஒரு புலன் தான் வேலை செஞ்சது, மற்ற 4 புலனும் வேலை செய்யுது. 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பொருள் கரணங்கள் 4 ஓர் சிந்தையேயாக குணம் ஒரு திருந்து சாத்விகமேயாக. சாத்விக குணம் எல்லா உயிரும் வரணும். நம்ம கிட்ட எல்லா உயிருக்கும் இயல்பாக உள்ள குணம் என்ன அப்படின்னா முக்குணம் வேலை செய்யும். ஒன்று தாமசம், மற்றொன்று ராட்சசம், அடுத்து வந்து சாத்விகம் என்கின்ற 3 குணம். இது எல்லா உயிருக்கும் இயல்பாகவே உண்டு. ஒரு புள்ளி எடுத்துட்டாலும் ஒரு நல்லா இருக்கும், திடீர்னு நேரம் அப்படியே சாஞ்சிடும். பார்த்துட்டீங்களா? இப்போ நாய் வளர்க்க திடீர்னு லொல்லு உழைக்கும், திடீர்னு அமைதியாக இருக்கும், திடீர்னு பார்த்தா ரொம்ப சாந்தமாயிருக்கும். நாம வளர்க்க திடீர்னு நல்லா இருக்கும், எடுத்து போட்டு வேலை செய்யும். பார்த்தா துணியை துவைக்க போட்டு அப்புறம் என்ன வேலை என்ன ஒன்றுமே இல்லைமே என்னால் என்ன செய்ய முடியாது போப்போம் அப்படின்னு என்ன செய்வாங்க, முதல் சுறுசுறுப்பாக வேலை வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அந்த தாமசம் வந்துடும், சோம்பேறித்தனம் வந்துடும். எல்லாம் நாளைக்கு பார்ப்போம், எப்போ உடம்பெல்லாம் வலிக்க அங்கே வலி, எத்தனை துணியத்தான் துவைக்க அப்படின்னு என்ன ஆயிடும், அந்த தாமசம் வரும். முதல்ல சுறுசுறுப்பாக இருந்தீங்க அந்த குணத்துக்கு என்ன பேரு, ராட்சச குணம் என்று பேர். அதுக்கப்புறம் சோம்பேறித்தனம் வந்தது பார்த்தீங்களா, அது வந்து தாமச குணம் என்று பேர். அடுத்து கோயிலுக்கு வரும்போது நீங்க எப்படி இருவீங்க, கோபம் வருவீங்க, எப்படி இருவீங்க, சாத்வீகமா அமைதியா, நம்மளை விட வேற யாருமே இங்க வந்து வழிபாடு செய்ய முடியாதுன்றதே இந்த மாதிரி வருவீங்க. இங்க உள்ள வரும்போது எப்படி இருவீங்க, அவ்வளவு சாந்தம் வருவீங்க. உங்களை பார்த்தாவே எல்லாருக்கும் பிடிக்கும். இங்க வந்தாச்சுன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் அப்படின்னா எல்லாரும் திருக்கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்யணும். வெளியே போனா தானே தெரியும் நம்மளை பத்தி, எல்லாம் உள்ள இருக்கும் போது ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அந்த குணத்துக்கு தான் சாத்விக குணம் என்று பேர். அந்த குணம் தான் எல்லாருக்குமே வரணும். அந்த நேரத்துல சுந்தரமுசாமிக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த சாத்விக குணம் வந்தது. குணம் ஒரு திருந்து சாத்விகமேயாக
இந்துவால் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனி பெரும் புத்தி வந்த பேரின்ப வில்லத்தில் திளைத்து மாறில்லா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் அப்படின்னு பாடுறாரு. சுந்தரமுசாமி சொல்லி சேக்கிலாசாமி பெரிய பாடத்துல அப்படி எடுத்து சொல்றாரு. அப்படி தரிசனம் பண்ணாரா சிதம்பரத்துல. ஏன் அப்படின்னா அந்த சிவபெருமான் எப்படி இருக்காரு? மடித்து ஆடி இருக்காரு. சிதம்பரத்தில் எப்படி ஆடி இருக்காரு? மடித்தாடும் மடிமைக்கண் அன்றி மடனே நீ வாழ்நாளும் தடுத்து ஆட்டி தருமனாக தபசைக்கு இடும்போது தடுத்து ஆட்கொள்வான். யாரு? அந்த உள்ள நடக்கமான வழிபாடு யார் செய்கின்றார்களோ அந்த எப்படி சொல்றாரு? மடித்தாடும் மடிமைக்கண் அன்றி மடனே அவரை வழிபடும் பக்தர்களை யாராவது எவன தெரியாம கொண்டு போய் செக்குல போய் வச்சு எங்க வச்சு செக்குல போய் வச்சு சுவிட்ச ஆன் பண்ணும் போது ஏன் நிறுத்துப்பா அப்படிப்பாரான் சிவபெருமான். ஏன் அது நம்மளுப்பா அப்படிப்பாரான். அவன் நம்ம வழிபடக்கூடிய பார்த்தா அவரை போய் நீ செக்குல போட்டு ஆன நிப்பாட்டு அப்படிப்பாரான். என்ன செய்வாராம்? தடுத்து ஆட்கொள்வான். மடித்தாடு மடிமிக்க நன்றி மனநே நீ வாழ்நாளும் நீ இருக்கும்போது என்ன செஞ்சிரு? சிதம்பரத்தை போய் தரிசனம் பண்ணிடு. தடுத்தாட்டி தருமனால் தமசைக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான். அப்படிப்பட்ட பெருமான் யார் அப்படின்னா கடுத்தளத்து தமரகும் எரியவரும் கரிய பாம்பும் பிடித்து ஆடும் புதியும் சிற்றம்பலத்துறையும் எம் பெருமானை பெற்றா உண்டு அப்படின்பாரு சுந்தரமுசாமி பாடுவார். அப்படிப்பட்ட பெருமான் யாரு? அவர் ஒரே பாம்பு கூட விளையாடிட்டே இருப்பான். யாரு? சிவபெருமான். என்ன அவர் உடம்பா பாம்பா இருப்பான். நம்ம பாம்பை கண்டா பயப்படுறோம். அவர் பாம்பா தான் இருக்கிற உடம்பெல்லாம். அதனால சிவபெருமானை வழிபடுகின்றவர்கள் பாம்பை கண்டு பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா சிவபெருமான் அவர் பார்க்கணும். அவர் விளையாடுறான் பாம்புட. கடித்தளத்து தமிழகமும் எரியவனும் கரிய பாம்பும் பிடித்து ஆடும் புலியும் சிற்றம்பலத்துறையும் பெருமானை அப்படிப்பட்ட பெருமானை நாம் என்ன செய்யணும்? வழிபாடு செய்ய வேண்டும் என்று சிதம்பரத்தில் வந்து அப்படியே திருமூர்த்தியை பார்க்கிறாரு. கண்ணு மட்டும்தான் பார்த்து மற்ற எதுவுமே கேட்க, காது கேட்க, வாயி வாழ்த்த எதுவுமே செய்யணும். சரி, இப்படி வழிபாடு செஞ்சு கொண்டு அங்கிருந்து என்ன செய்யறாரு? அப்படியே திருவாரூருக்கு வருகிறார். திருவாரூர் பெருமானை அங்கே வந்து தரிசனம் செய்ய வேண்டும். அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான கோயில் அப்படின்னா நம்பி ஆரூர் ஆகும். திருவாரூர் ஆகிய இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் அவங்க பக்கத்தில் என்ன திருக்கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு அடிக்கடி போவோம். அதே போல அவர் ஆரூர் பெருமானை தான் ரொம்ப விரும்பி வழிபாடு செய்தார். அந்த உள்ள நுழைஞ்ச அந்த நம்ம அம்மா இருக்காங்க. யாரு? ஏற்கனவே கையாயத்தில் 2 பேரை பார்த்தான்னு சொன்னேன். யாரு? ஒன்று கமலினி, மற்றொன்று அணிகிரி என்கின்ற. இந்த கமலினி என்கின்றவர் தான் இந்த பூலகத்தில் வந்து என்னதான் வந்துட்டாங்க? பரமநாச்சியாராக வந்து அவதாரம் செய்யும். பார்த்தாரு சுந்தரமுசாமி. பார்த்ததுமே இவருக்கு பக்குன்னு பத்திக்கிச்சு. என்ன பத்திக்கிச்சு? 2 பேருக்கும் காதல் பத்திக்கிச்சு. உடனே அவர் பார்த்தாங்க. சுந்தரமுசாமி பார்த்தாரு. கற்பகத்தின் பூங்கொம்போ அப்படின்னாரு. யார? அந்த அம்மா பார்த்தோம். கற்பகத்தின் பூங்கொம்போ காமன் தன் பெரு வாழ்வோ அப்படின்னாரு. பொற்குடைய புண்ணியத்தின் புண்ணியமோ ரொம்ப புகழாரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த காதல் வந்துட்டு எல்லாருக்கும் கவிதை எழுத வந்துடும். உடனே பார்த்தாரு. கற்பகத்தின் பூங்கொம்போ காமன் தன் பெருவாழ்வோ பொற்குடைய புண்ணியத்தின் புண்ணியமோ அற்புதமோ அப்படின்னாரு. கடைசி இல்லை இல்லை இது சிவன் அருளோ அப்படின்ட்டாரு. கடைசி என்ன சொன்னாரு? இது சிவபெருமானுடைய அருளையா அப்படி வந்து நிக்கி அப்படின்னு சொல்லி அம்மா அந்த அம்மாவை பார்த்ததும் இவருக்கு உடனே அந்த பண்ணியிருந்தாங்க. இவரை பார்த்ததும் சுந்தரமுசாமியை பார்த்ததும் இது முன்னத்திலே தோன்றும் முருகனோ அப்படின்ட்டாரு. முருகன் அப்படி இருப்பாரு. அழகு சொல்லுவாருங்க. அதே போல இருந்தாரா சுந்தரமுசாமி. அழகு முக்கியம் இருந்தாராம். 2 பேருக்கும் என்ன ஆயிடுச்சு? காதல் பயமா. உடனே என்ன சுவாமி அவருடைய கடவுளுக்கு வந்து இவர் கண்ணூருக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்தனுடைய கடவுளுக்கு வந்து சுந்தரனை பழனி நாச்சியாருக்கு மனம் முடிப்பாயாக சென்று அந்த அந்தனுடைய கடவுளில் சொன்னதும் உடனே இருவருக்கும் திருமண ஏற்பாடு செய்து திருக்கல்யாணம் முடிந்தது. முதல்ல ஒருத்தர ஏற்கனவே 2 பேரை பார்த்தான்னு சொன்னேன். முதல்ல திருமணம் முடிச்சாச்சு. முடித்து அந்த நேரத்தில் தேவாசிரி மண்டபம், அந்த திருவாரூர் தேவாசிரி மண்டபம் என்கின்ற ஒரு மண்டபம். அங்கே வந்து அடியார்கள் மக்கள் மட்டுமே இருப்பார்கள். மற்ற யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க. அந்த அடியார் மக்களுடைய கூட்டத்தில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அந்த அடியார்கள் கூட்டத்தை பார்த்ததும் அந்த அடியார்களுக்கு முன்னாடி நம்மளாம் சர்வசாதாரணம் அப்படின்னு நினைச்சேன். நினைச்சிட்டு
உடனே சாமி அது ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் சாமி அவர் சாமி சிவபெருமானே அருளை பெற்றவர் அவர் பெரிய ஆள் இருந்தார், பெரிய அடியார் இருந்ததும் பெரிய அடியாரா அப்ப அவர் நம்ம கூட்டத்துல இருந்து ஒதுக்கிறியா புறம்பு அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. சாமி அவர் சிவபெருமான் அருள் பெற்றவர், ஓ இவருக்கு சிவபெருமான் அருள் செய்திருக்காரா, அப்ப சிவபெருமானே ஒதுக்கி அப்படின்ட்டாரு. பாருங்க எந்த ஒரு சமயத்திலேயே இல்ல ஒரு சிறப்பு சிவபெருமானே புறம்பு ஒதுக்கி வைக்கக்கூடிய விளைவு வந்துருக்கு. ஏன் அடியாருக்கு ஏன் அடியாருடைய பெருமை சிறப்பு சொல்லு பார்ப்போம். ஒரு முறை அவை பாட்டியும் முருகப்பெருமான் சந்திச்சாங்க. அப்ப பெரிது பெரிது எது பெரிது அப்படின்னு கேட்டாங்க. நான்முகனுடைய படைப்பு தான் நான்முகனும் யாருக்கு வந்தார், திருமாவனுடைய முந்தியிலிருந்து வந்தோம். அப்ப திருமால் தான் பெரிதா அப்படின்னு முருகப்பெருமான் கேட்டார். இல்ல திருமாலோ அலைகிடல் புரிகின்றோம், அவர் கடலுக்குள்ளே இருக்காரா, அலைகிடல் புரிகின்றோம். அப்ப அந்த அலைகடலில் குறுமொழி உண்டது. அப்ப குறுமொழி தான் பெரியதோ அப்படிங்கும் போது அந்த குறுமொழியும் கலசத்திலிருந்து வந்தது. அந்த கலசம் புவியில் சிறு மண், அந்த புவியும் அரவணைக்கு ஒரு தலை பாரும், அந்த அரவும் உமையவள் சிறுவிரல் மோதிரம். அப்ப உமையவள் தான் பெரியதோ அப்படின்னு முருகன் கேட்பாரு. இல்லை இல்ல உமையவளோ இறைவனுக்குள் ஒடுக்கம் அப்படின்னா சாமிக்குள்ள எப்பயுமே சக்தி ஒடுக்கம். அப்ப முருகன் கடைசி சொன்னாரு, அப்ப இறைவன் தானே பெரியவர், அவர் கூட வேற யாரும் கிடையாதுல அப்படின்னாரு. உடனே இல்லை 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 நீங்க அதுக்கும் முடிச்சிடாதீங்க போதான் யாராவது நினைச்சுக்கிறாங்க போதான் அந்த இறைவனும் தொண்டருக்குள் ஒடுக்கம் அப்படின்னு முடிச்சாங்க. அப்ப தொண்டருடைய பெருமை சொல்வதும் இல்லை. அப்படிப்பட்ட தொண்டருடைய வரலாற்றை சொல்ல வந்தவர் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமி. இது அவருக்கு தீவிரா திருத்தொண்டர் தொகை தர போதுவார் அளவில் மனம் போக்கிட காலம் மாதம் காட்சியில் எண்ணினார் சொல்லி கைலாயமலையில் வைத்து அந்த இரண்டு பெண்களையும் பார்க்க வைத்து நமக்கெல்லாம் தீதில்லா திருத்தொண்டர் தொகை தருவதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமியை இந்த மண்ணுலகில் அனுப்பி சிவன் என்ன பண்ணாரு, அந்த திருத்தொண்டர் தொகையை இப்ப மாட இருக்கிறார். என்ன செஞ்சாரு, உடனே சாமி எல்லாரும் 2 பேரையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. யார் யாரையும், சுந்தரமூர்த்தி சுவாமியையும் சிவபெருமானையும் அந்த திருக்கூட்டத்தில் இருந்து ஒதுக்கி வைத்துட்டார்கள். நல்லா கவனமா கேட்டுங்க. திருக்கூட்டம்னா என்ன இருக்கும், அடியாருடைய கூட்டத்தில் திருக்கூட்டம், மற்றதெல்லாம் திருக்கூட்டம். இது ஒன்றுதான் திருக்கூட்டம். இது வந்து தீக்கையில் உட்காந்துட்டு அப்புறம் என்ன சொல்லுங்கண்ணே அப்படின்னு ஒரு 10 பேர் சேர்ந்து என்ன செய்வாங்க, அந்த டீயை ஆத்தி ஆத்தி அது ஆறிடும். ஆல்ரெடி ஆறி ரொம்ப நேரம் ஆயிடும். இருந்தாலும் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆத்திக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது கடைசி என்ன செய்வாங்க, அண்ணாத கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அப்ப அந்த திருக்கூட்டத்துக்கும் திருக்கூட்டத்துக்கும் வித்தியாசம். திருக்கூட்டம்னா அடியாருடைய கூட்டத்தில் தான் திருக்கூட்டம் இருக்கு. அப்படி சாமியை பார்த்ததும் சாமி என்ன திட்டாங்க சாமி ஒன்னே சேர்ந்த சாமி நமக்கு அந்த கூட்டத்துல வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னாரு. சுந்தரம் சாமி என்ன சொன்னாரு, ஒன்னையும் சேர்ந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க, என்னையும் ஒதுக்கி வச்சுட்டாலும் பரவாயில்ல, ஒன்னையும் சேர்ந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க சாமி அப்படின்னு வருத்தப்பட்டாரு. சுந்தரா நீ கவலைப்படாது. அவங்களாம் யாரும் தெரியுமா, சிவமானார் பெருமையால் தம்மை ஒப்பார். அவங்களாம் பெருமையால் என்னை ஒப்பக்கூடிய அடியார்கள் இல்லையா. சிவபெருமானை ஒப்பிட்டு ஒரு ஆளை சொல்லணும்னா யார் சொல்லுவீங்க, அவருடைய அடியார்களை தவிர யாருமே ஒப்பிட்டு சொல்ல முடியாது. சிவபெருமானுக்கு ஒப்பிட்டு சொல்லணும்னா அவருடைய அடியார்கள் மட்டும்தான். ஏன் அப்படின்னா ஏற்கனவே திருமணம் சொல்லிட்டாரு, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பாரிலும் யாவரும் இல்லை, ஊனம் கடந்தென்று பொன்மொழி மண்ணும் தவண சடைமுடி தாமரையானே அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. எந்த தெய்வத்தையும் ஒப்பிட முடியாது. ஆனாலும் அவரை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா யாரு அப்படின்னா சிவன் அடியார்களை தவிர யாரும் சிவபெருமானை ஒப்பிட்டு பெருமையால் தம்மை ஒப்பார். இது சிவபெருமானே சொல்றாரு. யார்கிட்ட, சுந்தரம் சாமிகிட்ட பெருமையால் என்னை ஒப்பக்கூடியவர்கள் அடியார் அப்படின்னு. பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றோர். அடியார்கள் சிவபெருமானுக்கு பெற்றோர். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். இந்த தாய் இருக்கா என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பிள்ளைய நல்லா குளிப்பாட்டி என்ன செய்வாங்க, தலையை அப்படியே சீவிடுவாங்க. சீவிட்டு அப்படியே பொட்டு பவுடர் அடிச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த திருஷ்டி போட்டு பார்த்தீங்கன்னா கருப்பான போட்டு கண்ணத்துல ஒண்ணு நெத்தியில ஒண்ணு எந்தெந்த இடத்துலலாம் வைக்க முடியுமோ இருக்கும். பார்த்து அந்த பிள்ளைய அழகு பார்த்துட்டே இருக்கும். அதே போல இந்த அடியார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிவபெருமானை நல்லா அபிஷேகம் பண்ணிட்டே இருப்பாங்க. அபிஷேகம் பண்ணி அழகாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்த்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. அதுதான் அடியார்கள். இப்ப அந்த குழந்தைக்கு அந்த பெற்றோர் என்ன செஞ்சாங்க, குளிப்பாட்டி சீவி அடிச்சு அழகு பார்த்தாங்க. அதே போல அந்த அடியார்கள் என்ன பண்ணாங்க, இப்ப பிள்ளை யாரு, பெற்றோர் யாரு, பெற்றோராக இருக்கக்கூடிய அடியார்
பெருமையால் தம்மை உப்பார் பேணலால் எம்மை பெற்றோர் ஒருமையால் உலகை வெல்வார் ஊனமேல் ஒன்றும் இல்லார் சொந்த கொள்கையில உறுதியா இருப்பாங்க. அவ்வளவுதான் அடியார்கள். கடைசி வரைக்கும் சிவபூஜை முடிச்சுட்டு தான் நான் சாப்பிடுவோம் அப்படிங்கிற கொள்கையில் எப்படி இருப்பாங்க? கடைசி வரைக்கும் உறுதியா இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, காலையில ஒரு காக்கைக்கு அன்னம் வச்சுட்டு தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிற கொள்கையில ஏதாவது ஒரு கொள்கை வச்சுக்கோங்க. கொள்கை இல்லாமல் வாழக்கூடாது. குறிக்கோள் இல்லாத கெட்டே நம்புகிறார். குறிக்கோளோடு வாழ நாம் பழகிக் கொள்ள வேண்டும். சரி, அப்படி பெருமையால் தமிழ் இருப்பார் பேணலால் எம்மை பெற்றோர் ஒருமையால் உலகை வெல்வார் ஊனமேல் ஒன்றும் இல்லார் அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினில் இன்பம் ஆழ்வார் அப்படின்னார். எதுல இன்பம் ஆற முடியும்? அன்பில் தான் இன்பம் ஆற முடியுமே தவிர ஆசையினால் இன்பம் ஆற முடியாது. அதை தான் திருமணம் சொல்லும் போது ஆசை அறிவிங்கள் ஈசனோடு ஆகியும் ஆசை அறிவிங்கள். இப்ப நீங்க சாதிக்க வைக்கிறது ஆசை வைப்பீங்களா அன்பு வைப்பீங்களா? நீ என்ன யோசிக்கிற அதுக்கு தண்ணி பிடிச்சிக்கிறேன் சொல்லிட்டாங்க. இவங்க அன்பு வைக்கணும்ட்டாங்க. வேற யார் என்ன சொல்லுங்க பார்ப்போம். அன்பு தான் வைக்கணும். ரைட்டு, இவங்க அன்பு வைக்கணும்ட்டாங்க. நீங்க ஆசையா அன்பா இறைவன் நம்ம என்ன வைக்கணும்? ரெண்டும். பார்த்தீங்களா எப்படி வருதா? ரெண்டும். அடுத்து வேற எவ்வளவு கருத்து வருது பாரு. சொல்லிடுறேன், அந்த பதில் சொல்லிடுறேன். இறைவன் பேர் நாம் அன்புதான் வைக்க வேண்டுமே தவிர ஆசை. ஆசைக்கும் அன்புக்கு என்ன வித்தியாசம் சொல்லணும்? ஆசை பிரதிபலனை எதிர்பார்க்கும். சாமிக்கு நாம இதை செஞ்சா சிவமா நாளைக்கு ஏதாவது செய்வார் அப்படின்னு நினைச்சு போய் வழிபாடு செய்வது ஆசை. நாம இதை கொடுத்தா நம்ம நிறைய ஒரு 5 மாலை கட்டி கொடுத்தா சிவமா நாளைக்கு நிறைய செல்வம் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சு எதிர்பார்த்து போற பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ஆசை என்று பெயர். எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காம அவனுடைய அன்பு ஒன்று மட்டுமே வேண்டும் என்பது அவன்கிட்ட போய் நம்ம பணி செய்யற பாருங்க. எனக்கு எது வேண்டாம் சாமி, எனக்கு பணி செய்ய எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன், அதுவே எனக்கு பெரிய புண்ணிய சாமி அப்படின்னு பணி செஞ்சுக்கிட்டே இருக்க பாருங்க. எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்வது அன்பு. அன்புக்கு ஆசை வித்தியாசம் தெரியுதான்? ஆசைன்னா என்ன? பிரதிபலனை எதிர்பார்க்கும். அன்பு என்றால் பிரதிபலனை எதிர்பார்க்காது. இப்படி இருந்தா தான் அப்ப சாய்பால் நம்ம என்ன வைக்கணும்? அதனால தான் சொன்னாரு அன்பினில் இன்பம் மாறுவார். அன்புதான் இன்பம் மாற முடியும் தவிர ஆசையினால் இன்பம் மாற முடியும். சரி, அப்படி வழிபாடு செய்வது சுந்தரம் சுவாமியை பார்த்து சொல்றாரு, இப்படிப்பட்ட அடியார்கள் அன்பில் இன்பம் மாறுவார், அருமையாக விளைகின்றார், அன்பில் இன்பம் மாறுவார், இருவரையும் கடந்து நின்றால் இவரை நீ அடைவார் என்று இந்த அடியார்களை பார்த்து சாமி சொன்னார். அப்படி சொன்னதுமே சாமி அதனால் நீ அடியார் குடும்பங்களை போட்டி பாடுவாயாக அப்படின்னு சொல்லுவாங்க. சாமி எனக்கு என்னதா சாமி தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி அப்படின்னாரு. ஒன்றும் கவலைப்படாதுன்றா, அடியெடுத்து நீ பாடு வந்து என்ன பண்ணாரு, அவரை பாட வைக்கின்ற அடியெடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவரை பாட வைக்கிறது யாரு? நாம் நினைச்சாலும் பாட முடியாது. சிவபெருமான் உள்ளிருந்து பாட வைத்தாதான் நான் பாட முடியும். அப்ப பாட பாடுதான் தில்லை வாழந்தரதமடியார் குமடியே திருநீல கண்டத்து புயவனார் கடியே இல்லையே என்னாதையே வகைக்குமடியே இளையாண்டல் குடிமாறன் அடியார் குமடியே வெல்லுமாமிக வெள்ளமே பொருள் கடியே விரிபொழி சுகுன்றையார் இரண்ட கடியே அல்லிவன் பிள்ளைய தரம நீதி கடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே அப்படின்னு பாடினார். அந்த பாட்டில் கடைசி என்ன பாடுறாரு? தென்னவனை உலகாண்ட சிங்கனார் கடியே திருநீர கண்டத்து பாணனார் கடியே என்னவனார் நடியே அடிந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் அன்னவனாரூரன் அடிமையை சிவப்பா ஆரூரில் அம்மான கண்வராவாரே. அந்த பாட்டு பாடும்போது அவங்க அப்பா அந்த பாட்டு சொல்றாங்க, என்னவனா அரணடியே அடைஞ்சிட்ட சடை. அவர் சுவாமி திருவடி போயிட்டாரு. அவங்க அப்பா சடையினார் என்ன செஞ்சாரு? அந்த பாட்டு பாடும்போது அவர் அரணியே அடைந்திட்ட சடையன் என்னவனார் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் அன்னவனாரூர்
நடிகையே துவப்பா ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே. இந்த பாடலை பாடினா சிவபெருமானுக்கு நாம் அன்பராக ஆகும். அதனால எப்பயுமே இந்த பாடலை பாடாம வெளியே போயிடாது. ரொம்ப சிறப்பான பாடல். ஏன்னா அடியாரதை போட்டி பாடினால் சிவபெருமானையும் சேர்த்து போட்டியதற்கு சமம். சிவபெருமான வழிபட்டா ஒரு மடங்கு, அதே அடியாரதை பாடினா 2 மடங்கு. அதனால இந்த பாடலை பாடினா கிட்டத்தட்ட 2 மடங்கு புண்ணியத்தை நீங்கள் பெறுவீர்கள். அதுதான் புண்ணிய கிடைக்கும் நினைச்சு பாடக்கூடாது. நம்முடைய கடமை என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? சரி, அப்படி இந்த பதியத்தை பாடினார். உடனே அடியார் கூட்டமும் வந்தாங்க. வாயா 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 அப்படின்னு என்ன செஞ்சாங்க? அத்தனை அடியார் கூட்டமும் இணைந்து சுந்தரம் சாமியை கட்டி அடைத்தார். அப்படி அன்றைக்கு இருந்து சுவாமி அப்படி வந்தார். ஆறுதல் பெருமானை வணங்கிவிட்டு அப்படியே ஒவ்வொரு திருத்தலமாக அப்படியே வந்து கொண்டே இருந்தார். அப்பொழுது நேரம் எங்க போயிட்டாரு? சென்னை திருப்பூர் போனார். அங்க போனா 2வது ஒரு பெண்ணை ஏற்கனவே அமர்த்தி அனுப்பியது என்கின்ற 2 பெண்ணு. ஒன்று பழநாச்சியரை திருமணம் கொடுத்தார். 2வது சங்கி நாச்சியாரை அங்க திருப்பதி இருந்தாங்க. பூப்பணி செய்து கொண்டிருந்தார். பூ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த திரை மூடிப்பாங்க. இப்படி அந்த அம்மா பூ கொடுத்துட்டு 1 நிமிஷம் பூ கொடுத்து படக்கு மூடிட்டாங்க. அந்த நேரத்தில் சுந்தரம் சார் சங்கி நாச்சியாரை வந்தார். ஏற்கனவே உங்க கல்யாணம் முடிச்சாச்சு, இது வேற அவர்கிட்ட என்ன பண்ணாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாரு. ரொம்ப அழகா இருக்கு பொண்ணு அப்படின்னு ரொம்ப சாமிகிட்ட போய் மன்றாரு. சாமி என்ன சாமி இப்படி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சாமி என்ன பண்ணிட்டாரு? உடனே சங்கினாச்சு இந்த கணவர் போய் வா, நம்மளுடைய அன்போடு தான் சுந்தரன், அவனை கல்யாணம் முடிச்சுக்கோங்க. சாமி நீங்க தான் சொல்றீங்களா? நான் தான் சொல்றேன், நீ கல்யாணம் முடிச்சுக்கோ அப்படின்னாரு. இல்ல சாமி, ஏற்கனவே அவருக்கு இன்னொரு கல்யாணம் வேற நடந்திருக்கான், நீங்க இது உங்களுக்கே தெரியாத ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. அவனை சனி நினைச்சே சொன்னாங்க. உடனே இல்லை இல்லைம்மா, நான் கூட உங்களுக்கு சத்தியம் வாங்கி தரணுமா அப்படின்னாரு. இப்போ சொல்றீங்களா, இது வேணா ஓகே அப்படின்ட்டாங்க சனி நினைச்சு. உடனே சாமி என்ன பண்ணாரு? சுந்தரம் சாமி சொல்லி இப்போ நான் சத்தியம் கொடுத்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு. உடனே இவர் யோசிச்சு பார்த்தாரு. சுந்தரம் சொல்லி இப்போ நீ சிவலிங்கத்துக்குள்ள இருக்காது அப்படின்ட்டாரு. எப்பயுமே சிவலிங்கத்துக்குள்ள உரைய மாட்டா இருக்கிறது ஞானிகளுக்கு மட்டுமே தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. நீ அந்த நேரத்துல அவ சத்தியம் பண்ற நேரத்துல நீ சிவலிங்கத்துக்குள்ள இருக்காது, நீ மகிழ மரத்துக்கு போயிரு அப்படின்ட்டாரு. உடனே அப்படி சொல்லிட்டாருந்ததும் உடனே சன்னியா சட்டை போய் இவர் என்ன பண்ணாரு? நம்மாரு இம்மா அவன் சிவலிங்கத்துக்கு முன்னாடி சத்தியம் கேட்பான், நீ அங்க வாங்காத, நீ மகிழ மரத்துல தான் எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நீ சொல்லிடு அப்படின்ட்டாரு. சாமி எப்படி பண்ணிவிட்டாரு பார்த்தீங்களா? எல்லாம் நன்மைக்கு தான். ஒன்றும் நீ வாங்குமா அதே பேக்காதா போயா அதை வாங்கி வை கிடைக்கலாம். ஒரு காரணத்தை யாருக்கு போதா 10 நிமிஷம் என்ன மதிய மரத்தில் போய் சத்தியம் வாங்கி கொடுங்க. மதிய மரத்தில் சத்தியம் வாங்கினதும் உடனே அம்மா வந்தாங்க. சரிண்ணா சரி. உடனே சுந்தரம் சரி பார்த்தாரு. உனக்கு சத்தியம் மாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் சிவலிங்கத்துல வந்தாங்க. சிவலிங்கத்துக்கு முன்னாடி வந்து சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சிவலிங்கத்துக்கு முன்னாடி வரணும் சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு அந்த அம்மா நேரம் வந்தாங்க. சிவலிங்கத்துக்கு முன்னாடி வந்து சத்தியம் பண்ண வந்தாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க? இல்ல இங்கே சத்தியம் பண்ண வேண்டாம், சாமிக்கு முன்னாடி நீங்க மதியம் வந்து நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்றாங்க. உடனே சுந்தரம் சாமி பார்த்தாரு, இந்த ஆளு எவ்வளவோ அங்கேயும் சொல்லிட்டாரு போல அப்படின்ட்டு நேரம் அன்னைக்கு சத்தியம் வாங்கணும். சத்தியம் வாங்கினதும் உடனே அங்க உற்சவம் நடந்துட்டு இருந்தது. திருவாரூர்ல விழா திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு. அந்த விழாவை காண வேண்டும் என்று சுந்தரம் சாமிக்கு ரொம்ப அந்த வசந்த உற்சவத்தை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சத்தியத்தை மீற வேண்டுமே என்று பயந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டாலும் பரவாயில்ல. உடனே
தளத்தை விட்டு தாண்டினாரு, 2 கண்ணும் போயிடுச்சு. சத்தியத்தை மீறினா என்ன ஆயிடுச்சு? 2 கண்ணும். உடனே அப்படியே தடுமாறினாரு. தண்ணியில ஏதோ கொண்டு போயிட்டு இருக்காங்க. 2 கண்ணும் போயிடுது. அப்புறத்தில் வெண்பாக்கம் மீன் தளத்துக்கு வந்தார். சாமி ஏதாவது கண் இருந்தா புரிஞ்சு அப்படின்னாரு. செய்ய மாட்டாரு. ஏன்னா அவர் என்ன பண்ணாரு, இல்லப்பா கண்ணெல்லாம் கிடையாது, இந்த ஒரு குச்சி இருக்கு, உள்ள இருந்து தூக்கி போட்டாரு. உள்ள கருவறையில இருந்து என்ன வந்துச்சு? ஒரு குச்சி மட்டும் வந்துச்சு. அதை முடிச்சுட்டு இவர் என்ன பண்ணாரு, அப்படியே கூட்டிகிட்டே போனாரு. குச்சி வச்சு கூட்டிகிட்டே போனாரு. இவர் எதுக்குமே மசிய மாட்டேங்காரு. யாரு? சிவபெருமான். இவர் எதுக்குமே மசிய மாட்டேங்காரு அப்படின்ட்டு, சரி அப்பாவோட பிடிச்சாதான் சரியா வரும் அப்படின்ட்டு கட்சி ஏகமதி போனார். அந்த கருணையே வழிவாகிய காமாட்சி அம்மை நோக்கி பாடல் பாடுங்க. அமுது செய்தானி ஆதி சீலம் தானி உடையானி சிந்தி பாரவர் சிந்தையுனானே ஏழவாள் உடலாள் நங்கை என்று ஏற்றி படிபட பெற்ற காலகாலனை கண்படிமானை காண கண்ணடியே பெற்றவாறே அப்படின்னாரு. இலக்கணம் வந்துச்சு. அம்பாள் நோக்கி பாடினாரு. என்ன வந்துச்சு? நிலப்பகுதியில் யார் இருக்கா? அம்பாள். அதனால அம்பாள் இலக்கணம் உடனே வழக்கண்ண வாங்க ஒரு இடம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு அதை நினைச்சே திருவாரூர் வந்தார். அங்க வந்து சாமியை திட்டி ஒரு பாட்டு வந்தார். மீனா அடிமை நோக்கே ஆளாய் பிறவை வேண்டாம், நான் வேற யாராவது வேண்டாம் சாமி, நான் ஒன்னதான சாமி வேண்டேன், உமக்கையாவது பிறவை வேண்டாது. 3ஆம் தீபோல் உள்ளே கலந்து முகத்தால் மிகவாய் ஆளாயிருக்கும் அடியார்கள் அல்லல் சொன்னத்தால் வாழாங்கிருப்பிய திருவாரூரில் வாழ்ந்து போதிய இந்த அடியார்களுக்கெல்லாம் குறைக்கிறதுக்கு முன்னாடி நீ யாரும் செய்யணும். அவங்க சொல்லி நீ தீட்டான்னு வச்சுக்கோவேன், நீயே இந்த திருவாரூர்ல நல்லா வாழ்ந்துட்டு போயா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, சாமி நீ 3 கண்ணு இருக்குல்ல சாமி, சிவபெருமானுக்கு ஒரு பேர் ஒற்றை கண்ணு பேரு, ஒற்றை கண்ணு பேரு சிவபெருமானுக்கு. ஏன் அப்படி நான் பாதுன்னு யார் வச்சுட்டா? அம்பாள் ஒன்றை, சிவபெருமான் ஒன்றை வச்சுட்டாரு. அதனால சிவபெருமானுக்கு ஒன்றை கண்ணு ஒரு பேரு. எல்லா நாமத்துக்கும் அவர் தான் வந்தக்காரு. அது வெகுகோடி நாமங்களுக்கு சொந்தக்காரர்களுக்கு சொல்லி சிவபெருமான். சாமி நீ 3 கண்ணு வச்சுக்கல. ஆமா, அதுல ஒரு கண்ணை எனக்கு கொடுத்து மற்றை கண்தான் தாராது ஒளிந்தாள் வாழ்ந்து போகிறே. 3 கண்ணை தெரியல. ஒரு கண்ணை கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணாரு. உடனே சிவபெருமான் வளர்க்கணும் கொடுத்தாரு. உடனே சாமி என்ன பண்ணாரு, வளர்க்கணும். கடைசியா எல்லாம் முடிஞ்சு 2வது கண்ணு போய் மறுபடியும் கண்ணு கிடைச்சி அப்புறம் கடைசி என்ன பண்ணாரு, இது அஞ்சை கலப்பு என்கின்ற கலப்பு கொண்டார். அங்கே சேலம் பெருமாளோடு நட்பு கொண்டார். நட்பு கொண்டு அங்கே உயர்ந்தே மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன்னாரு. வாழ்க்கை போதும் அப்படின்னு நினைச்சாரு. அடுத்த நிமிஷம் சிவபெருமான் வந்து ரொம்ப நாள் வச்சிருக்கிற சிவபெருமான் வாகனம் எதை நினைக்கிறீங்க? சிவபெருமானுடைய வாகனம் என்ன? சிவபெருமானுடைய வாகனம் யானை. சிவபெருமானுடைய வெள்ளையா ரொம்ப நாள் செட்டில் அது யாருக்குமே கொடுக்குற அந்த யானையை சுந்தரமுத்து சாமியை அழைப்பதற்காக அந்த செட்டில் இருந்து அப்படி தொடர்ந்து விட்டார் சாமி. அந்த யானை போய் என்ன செஞ்சது, சுந்தரமுத்து சாமியை அழைப்பதற்காக அங்கே போய் இருக்கு. உடனே அதுல ஏறி அமர்ந்தார். ஏறி அமர்ந்து அப்படின்னு நகர்ந்ததும் பின்னாடி அவருடைய நட்பு கொண்ட சேரமன் அவருக்கு ஒரு குதிரை அழைத்தார். குதிரையை அழைத்து அவருடைய காதில் பஞ்சாட்சரத்தை உபதேசம் செய்தார். ஏன்னா தன்னுடைய நண்பர் போராடினதும் உடனே அவர் பின்னாடி போய் வரவேற்கிறதுக்காக குதிரையில போய் அவர் முன்னாடி போனார். குதிரை பறந்து வருவீங்களா, இவர் முன்னாடி போய் இவரை வரவேற்கிட்டே போறாரு. இவர் வந்து வெள்ளையானை ஏறி அது அப்படி போனார். அந்த நேரத்தில் பாடின பாட்டு தான் அது அறிந்து
போட்டு பாடுன விஷயம்லாம் எனக்கு காதில் கிடைச்சா அந்த கைலாயத்தை நோக்கி போக முடியும். அப்படி சாமி அப்படியே அந்த கும்பகத்தை நோக்கி கைலாயத்தை நோக்கி அந்த பிள்ளையை அதில் போகிறார். அப்படி போகும்போது போய் உள்ளே போயிட்டார், கைலாயத்துக்குள்ள போயிட்டார். வெளியில இவருக்கு அனுமதி இல்லை. யாருக்கு? சேரன் அவருடைய நட்பு கொண்ட நண்பருக்கு வெளியில் நிற்காரு. நந்தி முன்ன வெளியில் நிப்பாட்டிட்டார். இவர் கைலாயத்துக்கு உள்ள போயிட்டார். உள்ள போனதுமே நாம என்ன செய்வோம்? நம்ம நண்பர்களும் அவனை மட்டும் உள்ள விட்டுறாதிருக்கோம், அவனை மட்டும் நல்லா கூட பழகிட்டே நம்ம என்ன செய்வோம்? வஞ்சகம் பண்ணுவோம். ஆனால் அவர் உள்ள போனதுமே சாமி என்னுடைய நண்பர் சேரன் வெளியே நிற்கிறாரு. சாமி பார்த்தாரா? பார்த்த நேரத்தில் நந்தியை முகம் பிடிச்சிக்கிட்டார். உடனே வெளியே இருந்த சேரன் உள்ள சாமி உனக்கு அனுமதியே இல்லை, நீ எப்படி வந்த அப்படின்னாரு. வேற ஒன்றும் சாமி, முதலாம் சாமி பின்னாடி வரவேற்கிறதான் அவரை கூட வந்தேன், அவர் இங்கே மட்டும் எனக்கு தெரியாது சாமி. எப்பயுமே யாரோட பழகணும் யாரோட சேரணும் அப்படின்னா ஐயாரோட தான் சேரணும். வேற யாரோட சென்றாலும் நம்மளுடைய நிலை மாறிவிடும். அதனால அவர் அடியாரோட தொடர்பு கொண்டதுனால ஆளுநர் சுந்தரோட தொடர்பு கொண்டதுனால எங்கே போயிட்டாரு? கைலாயம் போயிட்டாரு. அப்போ அடியாரோட சேர்ந்தா நம்ம எங்கே போவோம்? வேற யாரும் சேர்ந்தோம்னா மறுபடியும் பிறப்படுத்திட்டே இருக்கோம். அப்போ யாரோட இருக்கணும்? அதனால ஒவ்வொருத்தரும் நம்ம அழகாக பாடிப்பாங்க. அதனால நம்ம சேர வேண்டிய இடம் வந்து அடியார் கூட்டமோடு இருக்கும். ஏன் அப்படின்னா அடியார் கூட்டத்தில் இருந்தோம்னா முன்ன என்னுடைய வல்வினை கோயில முக்கன் அதுடைய எந்தை தன்னை யாவரும் அறிவதற்கு அறிவன் எளியவன் அடியவருக்கு கொண்டு வெண்டது ஒரு புதுசடை முடிவெண்ணி இளமதி அது வைத்த அன்னை ஆண்டுதன் அடியரின் குட்டி அதிசயம் என்றாங்க. நம்முடைய கொடு விடையெல்லாம் நீக்கணுமா? நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கேங்க, நான் செஞ்ச பாவத்துக்கு அளவே இல்லைங்க அப்படின்னு உள்ளவங்க அடியார் கூட்டத்தில் சேர்ந்தா அவங்களுடைய வல்வினையெல்லாம் அதை யார் செய்வோம் அப்படின்னா அடியாருக்கு இடையராக இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த வல்வினையை நீக்கிவிட்டார். ஆனால் சேர்ந்தது யாருக்கு சொல்லணும்? அடியாருக்கு. இப்படி உடனே அவர் வந்து சேரன் பெருமாள் என்றார். உடனே சாமி நான் உங்களுக்கு கைலாய ஞானவுலா பாடுறாரு, பாடு அப்படின்னாரு. உடனே அவர் கைலாய ஞானவுலா பாடினார். சேரன் பெருமாள் என்னார். உடனே சுந்தரம் சாமி இவர் மறுபடியும் எப்பயும் போல அந்த அடுக்கு தொண்டராக இருந்தார். அந்த கமலினியும் அணிந்தையும் அங்கே சங்க நாச்சியாரும் கருணாச்சாரும் மறுபடியும் எங்கே வந்தாங்க? அம்பாளுக்கு கமலியும் அணிந்தையாக வந்தாங்க. இப்படி எங்க கைலாயத்திலிருந்து போய் மறுபடியும் எங்கே வந்தாங்க? கைலாயத்திலே வந்து அவருடைய தொண்டை சிறப்பாக செய்தார்கள். இவர் சிவகணங்களுக்கு தலைவராக ஆனார். யாரு? சேரன். இப்படி சுந்தரமுசாமியுடைய பெருமை அளவிற்கரியது. அப்படிப்பட்ட ஆளுடைய நம்பியாக இருந்தவர் சுந்தரமுசாமி என்று சொல்லி இதுதான் உள்ளம் நிறைந்து கோவிசாமி. இந்த ஆளுடைய நம்பியை நீங்கள் நம்பியாளர்களாக காணக்கூடிய சுந்தரமுசாமி வரலாறை நீங்கள் கேட்டதுனால் உங்களுடைய வல்வினை கலைந்து திருவள் உரைகளை சொல்லி திருப்புகழ் பாடி அடியை உரையை நிறைவு செய்கிறேன். உலக பசுபாசந்தம் அதுவான உறவு நிலை தாய தந்தை மறைவார் மனதளது வாச தமதாரன் மதிவினை கெடாமல் உந்தன் அருகாய் செலமருகு ஊழை தும்பை அடிசேயே சரவணபவாமுந்தன் மருகோனே பலகடை சிவாகமங்கள் பயிரோனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே வளகடை சிவாகமங்கள் பயிர்கோனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே மெய்ஞான பானுவாய் விழாக்குள் திருவாவூர் நமச்சிவாயம் செய்தால் மறுபடியும் திருமணம் நீண்டு செயல்பாடும் வான்மையில் வளாத்தியும் மலைகளும் துறக்கம் கோம்பை அரசிய குறைவினா தேர்வான நான்மறை அரசரும் நட்சம் வெளிவந்த வேண்டுதல் செல்வநிதி உடனிட வளர்வினா பார்வதி